ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 49ஆம் அத்தியாயம். ஷட்ஜபாலாவின் ஏற்றம். ஷட்ஜபாலர் தனது கரத்தில் இருந்த குடம் சிவலிங்கமாக மாறியதை கண்டார். அவர் மிகவும் திறமையானவராக உணர்ந்தார். பரத்வாஜ முனிவர் வந்து அங்கு சிவலிங்கத்தை நிறுவி வழிபட கூறினார். அதன்படி ஷட்ஜபாலர் லிங்கத்தை அமைத்து சத்ருத்ரிய மந்திரங்களின் துணையுடன் அபிஷேகம் செய்தார். அவர் ஒரு துதிப்பாடலை பாடினார். நந்திதேவர் மற்றும் பிற சீடர்களுடன் சிவபெருமான் தோன்றினார். ஹரிஹரத்தில் நீராடி சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்று உறுதியளிப்பதன் மூலம் ஷட்ஜபாலரின் பொது மனப்பான்மை கொண்ட விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார். ஷட்ஜபாலர் தனது அருளால் மீண்டும் பெரிய ஒளியின் தரிசனத்தை பெறுவார் என்றும் அவர் கூறினார். இவ்வாறு கூறி சிவபெருமான் அவரை தனது கரத்தை பிடித்து அங்கேயே ஒளியை காட்டி லிங்கத்திற்குள் நுழைந்தார். வானத்திலிருந்து மலர்கள் பொழிந்தன. ஷட்ஜபாலர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். தேவேந்திரன் கந்தர்வர்களுடன் வந்தார். தேவேந்திரன் அவரை ஜோதிர்வானத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு அவர்கள் அனைவரும் தாமிரபரணி நதியிலுள்ள மகா தீர்த்தத்திலும் தெற்கு கரையில் உள்ள கௌரி தீர்த்தத்திலும் புனித நீராடி அந்த பகுதியில் உள்ள பல்வேறு புனித மையங்களில் வழிபட்டனர். தேவேந்திரன் அவருக்கு ஜோதி சக்கரத்தை காட்டினார். ஷட்ஜபாலர் சிவபெருமானின் நிர்குண அம்சத்தை புகழ்ந்து ஒரு அழகான பாடலை பாடினார். சிவபெருமான் அவரை ஆசீர்வதித்து கந்தர்வலோகத்திற்கு சென்று அங்குள்ள இன்பங்களை அனுபவிக்க கூறினார். கந்தர்வன் ரதந்திரத்தில் எதிர்கால கல்பத்தில் அதிதி தேவிக்கு அம்சுமானாக பிறப்பார் என்றும் பல அசுரர்களை அழித்து பூமியை பாதுகாப்பார் என்றும் அவர் கூறினார். சிவபெருமானின் ஆகாசவாணி முடிந்ததும் வானத்திலிருந்து மலர் மழை பொழிந்தது. அந்த நேரத்தில் கருடனின் மீது அமர்ந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் வந்தார். அவர் ஷட்ஜபாலனை ஆசீர்வதித்து மேலும் கூறினார். இந்த இடம் சிவபெருமானால் புனிதப்படுத்தப்பட்டது. சூரியன் மீனராசியில் பிரவேசிக்கும் போது ஒருவர் இங்கு நீராடி பரணி நட்சத்திர நாளில் சிவபெருமானை வழிபட வேண்டும். ஒருவர் இங்குள்ள புனித நீரில் நீராடி ஹரிஹரனை வழிபட்டு ஜோதி சக்கரத்தை பலம் பெற வேண்டும். அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். இந்த திருத்தலங்களில் ஒருவர் பரிந்துரைக்கப்பட்ட தானங்களை நிறைய கொடுக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சென்ற பின்னர் ஷட்ஜபாலர் விமானத்தில் ஏறி கந்தர்வலோகத்திற்கு சென்றார். 49ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.